அந்த கூரேசன் தான் அன்னதானம் செய்ததை தாங்கள் தடுத்த விஷயத்தை மன்னரிடம் முறையிட சென்றிருக்கிறார். அதுவும் பழைய கதை. அது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இங்கிருந்தபடியே அனைத்தையும் அறிவான் இந்த யாதவ பிரகாசன். அப்படியென்றால் திருக்கச்சியும் உடன் சென்றது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இது என்ன புதிய கதை? கதை இல்லை குருதேவா, உண்மை. இருவரும் சேர்ந்து சென்றுதான் மன்னரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள். திருக்கச்சி நம்பி என்ன கோரிக்கை வைத்தாராம்? அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் சொல்ல வந்தேன் குருதேவா. பிரசாத விநியோகம் நிறுத்தப்பட்டதை பற்றி இருவரும் பேசியிருக்கிறார்கள். அந்த ஆணையை திரும்ப பெறும்படி வேண்ட மன்னர் அதற்கு மறுத்து விட்டார். ஆனால் மன்னர் மக்களின் நலனே முக்கியம் என்றும் கூறிவிட்டார். யாதவ பிரகாசர் யாகம் செய்து மழை வருவிப்பதாக கூறியிருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று அவர்களை அனுப்பிவிட்டார். ஆனால் திருக்கச்சியோ தமிழ் பாசுரம் பாடி மழை வருவிப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கான முயற்சியில் நாளையே இறங்க உள்ளார்கள். பாசுரம் பாடுவாரா திருக்கச்சி? பாடட்டும் பாடட்டும். என் யாகம் முடியும் வேளையில் சூழும் மேகங்களால் அடைமழை பொழியும். போதும் போதும் என்கிற அளவிற்கு மழை பொழியும். அந்த மழையை நிறுத்துவதற்கு வேண்டுமானால் திருக்கச்சி பாடிவிட்டு போகட்டும். அப்படியே செய்து விடுவோம் குருதேவா. அதிக பிரசங்கி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். யாகத்தால் மழை பொழிவிக்க போகிறவனும் நானே. அந்த மழையே அதிகமானால் அதை நிறுத்தப் போவதும் நானே. பாசுரம் பாடுவாராம், மழை வருமாம். வரதன் தன்னிடம் பேசுகிறார் என்று தானே கூறிக்கொண்டு தற்போது பாசுரம் பாடியபடியே மழையை வரவழைப்பேன் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாரா? நல்ல வேடிக்கை. நான் யாகத்திற்காக குறித்த நாள் வரட்டும். அப்போது அந்த வேடிக்கையை அனைவரும் பார்க்கட்டும். அம்மா, இந்த காய்கறிகளை அரிந்து வைத்துவிட்டு நானே அரிசியை புடைத்து விடுகிறேன். காய்கறிகளை அறியத்தான் நேரமாகும். அதனால் நீ அதை செய். அரிசியை புடைப்பதில் ஒரு சிரமமும் இல்லை. சரி அம்மா, நான் இந்த வேலையை முடித்ததும் அரிசியை களைந்து உலை வைத்துக் கொள்கிறேன். புனிதா, மற்ற நாள் போல் அவசர அவசரமாக உலை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கதிரேசன் தான் கல்யாண வீட்டிற்கு போயிருக்கிறானே, அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்து விடுவான். சமையல் நம் 3 பேருக்கு மட்டும்தான். இருக்கட்டும் அம்மா, அரிசியை புடைத்து மட்டும் கொடுங்கள். மற்ற வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா. உன் இஷ்டம் போல் செய். என்னடா தம்பி, கல்யாணத்திற்கு போகவில்லையா? எல்லாம் போய்விட்டுதான் வருகிறேன். அதற்குள் வந்து விட்டாயே? போனேன், வந்து விட்டேன். விடு அக்கா. புனிதா, சீக்கிரம் இலையை போடு, பசிக்கிறது. கதிரேசா, நீதான் பார்க்கிறாயே, அவள் காய் அறிந்து கொண்டிருக்கிறாள். நான் இப்போதுதான் அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன். இலையை போடு என்றால் எப்படி உணவை போட முடியும்? ஏன்? சீக்கிரம் சமைக்க வேண்டியதுதானே? அடியே, உன்னைத்தான் கேட்கிறேன். சீக்கிரம் சமைக்காமல் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் நேரத்தோடுதான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். அதானே. கதிரேசா, நீ நினைத்த நேரத்திற்கு வந்துவிட்டு சாப்பாடு போடு என்றால் எப்படி போட முடியும்? பசியோடு வந்தால் என்னையே கேள்வி கேட்கிறீர்கள். வெளியிலேயும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, வீட்டிலேயும் மரியாதை கிடையாது. இருக்காது கதிரேசா. எப்படி மரியாதை இருக்கும்? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க இல்லையே கதிரேசா. பேரை சொல்லக்கூடாது. இனிமேல் நான் மாப்பிள்ளை என்று கூப்பிட பழகிக் கொள்ள வேண்டும். மாமா, நீங்கள் வேறு. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீர்கள். நான் ஒன்றும் ஊற்றவில்லை. நீங்கள்தான் தணலான வார்த்தைகளை கொட்டுகிறீர்கள். சரி, போகட்டும். நீங்கள் கல்யாண வீட்டில் இருந்துதானே வருகிறீர்கள்? அதுவும் உங்கள் நண்பனுடைய கல்யாணம். அங்கேயே சாப்பிடவில்லையா? இல்லை மாமா, மதிக்காதவர்கள் வீட்டு கல்யாணத்தில் நான் எப்படி சாப்பிட முடியும்?
அதான் சாப்பிடாமலேயே வந்துவிட்டேன். தம்பி, கோபப்படாதே அப்பா. மதிக்கவில்லை என்றால் வீட்டுக்குள்ளேயே கூப்பிடவில்லையா? கல்யாண வீட்டு வாசலில் இருந்தவர்கள் வாருங்கள் என்று மரியாதையாகத்தான் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். ஆனால் உள்ளே சென்ற பிறகு பார்த்தால் ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய சக நண்பர்கள் வேலுவையும் சாமிநாதனையும் பெண் வீட்டில் இருந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். என்னை மட்டும் அறிமுகப்படுத்தவே இல்லை. மரியாதை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். அதுதானே பார்த்தேன். இப்போதுதான் புரிகிறது என்ன சமாச்சாரம் என்று. என்ன புரிகிறது மாமா? சரி, நான் கேட்கும் கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள். உங்கள் நண்பன் என்று சொன்னீர்களே, அது யார்? வேலுவா? ஆமாம், வேலுதான். இன்னொரு பெயர் ஏதோ கூறினீர்களே? சாமிநாதன் என்று சொன்னேன். வேலு, சாமிநாதன் இவர்களெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களா? ஆமாம், கல்யாணமானவர்கள் தான். 2 பேருமே உத்தியோகம் ஏதாவது பார்க்கிறார்களா? பார்க்கிறார்கள். அதை பற்றி இப்போது என்ன? காரணம் இருக்கிறது மாப்பிள்ளை. முதலில் என்ன உத்தியோகம் என்று சொல்லுங்கள். வேலு தன் நிலத்திலேயே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான். சரி. சாமிநாதன் சாத்தமங்கலம் ஜமீனிடம் கணக்கு பிள்ளையாக வேலை செய்கிறான். அப்படி சொல்லுங்கள். இப்போது புரிகிறதா அவர்களுக்கு ஏன் சபையில் மரியாதை கிடைக்கிறது என்று, உங்களுக்கு அது ஏன் கிடைக்கவில்லை என்று? மாமா, என்ன இது? வந்ததும் வராததுமாக தம்பியிடம் கேலி செய்து கொண்டு. நீ வாயை மூடு. நான் ஒன்றும் கேலி பேச்சு பேசவில்லை. எப்போது எதை சொல்ல வந்தாலும் சாக்குப்போக்கு சொல்லி என் வாயை அடைத்து விடுகிறாய். அதுதான் இப்போது உன் தம்பியை இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. கதிரேசா, மன்னிக்க வேண்டும். மாப்பிள்ளை, உங்களிடம் பேச வேண்டும். புனிதா, அப்பா, நீ போய் சமையல் வேலையை கவனி. மாப்பிள்ளை, நான் சொல்வதை சற்று வெறுப்பில்லாமல் கேளுங்கள். மரியாதையை எங்கும் கேட்டு வாங்க முடியாது. நம்மை பார்த்தால் எதிரில் வருபவர்களிடமிருந்து அது தானாக வர வேண்டும். மரியாதை தரும் அளவிற்கு நாமும் நடந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவரிடம் தாராளமான செல்வம் இருந்தால் மரியாதை கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் அவன் கல்வியினாலும் அது மூலமாக திரவியம் சம்பாதித்தாலும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். காசு இல்லை என்றால் மதிப்பு மரியாதையும் எனக்கு கிடைக்காதா? எப்படி கிடைக்கும்? பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று புரியாமலா சொல்லி இருக்கிறார்கள்? பணம் சம்பாதிக்கவில்லை என்றால் எனக்கே உங்களை மதிக்க தோன்றவில்லையே. அப்புறம் வெளியில் இருப்பவர்களை பற்றி கேட்கவா வேண்டும்? இதில் கோபப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை. முதலில் ஒரு உத்தியோகத்தை தேடும் வழியை பாருங்கள். நானும் வேலை பார்க்க தயாராகத்தான் இருக்கிறேன். இந்த ஊரில் எவன் வேலையை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான்? உண்மைதான். இப்போது பேசினீர்களே அவன் இவன் என்று. இதேபோல் எல்லோர் காதிலும் விழும்படி பேசினால் உள்ளூரில் ஒருவரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். முதலில் மரியாதையாக மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். என் பெண் என்பதற்காக சொல்லவில்லை. உங்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். சரி, நீங்கள் சொல்வது போலே நடந்து கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரில் உத்தியோகத்திற்கு வழி இருக்கிறதா? ஏன் இல்லை? இந்த ஊரிலேயே உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று என்ன கட்டாயம்? அப்படி என்றால் வெளியூரில் வேலை கிடைக்குமா என்ன? நிச்சயமாக கிடைக்கும். இப்போது கூட என் நண்பர் ஒருவர் கூறினார். நம் பக்கத்து ஊரான கூரம் ஜமீனில் வேலை இருப்பதாக கூறினார். நீங்கள் அவசியம் அங்கு போய் பாருங்கள். ஐயோ, கூரமா? அது ரொம்ப தூரம் ஆயிற்றே. அதை போய் பக்கம் என்கிறீர்கள்? உன்னிடம் அப்போதே வாயை மூடு என்று சொல்லிவிட்டேன். மாமா, அங்கே போனால் மதிப்பும் மரியாதையும் வந்துவிடுமா? முதலில் வேலையில் போய் சேருங்கள். அதன் பிறகு நானே உங்களை எப்படி மதிக்கிறேன் என்று பாருங்கள். எந்த ஊரில் உத்தியோகம் என்று கூறினீர்கள்? கூரம் ஜமீன். கூரம் ஜமீன். கைலாசம், இங்குதான் திருக்கச்சி மழையை வரவழைக்கப் போகிறாராமா? நம் குருநாதர் நொடிக்கொரு தரம் உன்னை அறிவிலி என்று ஏன் திட்டுகிறார் என்று இப்போது புரிந்துவிட்டது. நான் அறிவார்த்தமாகத்தானே பேசுகிறேன். என்னை ஏன் அறிவியலி என்று அழைக்கிறாரோ என்றுதான் எனக்கும் விளங்காமல் இருந்தேன். உனக்கு புரிந்துவிட்டதா?
ஏன் அப்படி அழைக்கிறாராம்? இப்போது என்ன கேட்டாய்? ஏன் இங்குதான் திருக்கச்சி மழையை வரவழைக்கப் போகிறாராமா என்று கேட்டேன். அறிவிலி, இங்கு மட்டுமா திருக்கச்சி மழையை வரவழைப்பார்? ஊர் முழுக்க மழையை வரவழைப்பார். ஞான கொழுந்தே, குருதேவா. சுவாமி, யார் சுவாமி? பின் வேறு யாரடா? நீதானடா என் ஞான கொழுந்து. அடியேன். பாசுரம் பாடி மழையை வரவழைக்க முடியாது என்று ஊர் முழுவதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ திருக்கச்சி மழையை வரவழைப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உளறிக் கொண்டிருக்கிறாய். விசிறி வீசடா, புழுக்கமாக இருக்கிறது. ஐயோ, இது என்ன சோதனை குருதேவா? இதில் என்னடா சோதனை இருக்கிறது? புழுக்கமாக இருந்தால் மழை வரும் என்று சொல்லுவார்கள். இப்போது தாங்களே புழுக்கமாக இருக்கிறது என்கிறீர்கள். அப்படி என்றால் மழை வரும் என்றுதானே அர்த்தம். உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கொள்கிறாயா? வா என் பின்னால். வாருங்கள் சுவாமி. என்ன திருக்கச்சி, உமக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையா? நீர் பாடி மழை கொட்டென்று கொட்டப் போகிறது என்றால் ஒரு மண்டபத்தின் கீழல்லவா நின்றிருக்க வேண்டும். இப்படி திறந்த வழியில் நின்றிருக்க மாட்டாயே. மன்னிக்க வேண்டும். பாசுரம் பாடி பொழிய போகும் மழை பகவானின் அருட்பிரசாதம். அதில் பரவசத்துடன் நனைய வேண்டும். நனையாமல் அடியேனை பாதுகாத்துக் கொள்வது பகவானின் பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்வது போலாகும். பகவானின் பிரசாதம் பக்தனுக்கு கிடைக்கக்கூடாது என்ற குறுகிய எண்ணம் அடியேனுக்கு இல்லை. ஓ, நீர் அங்கே வருகிறீரா? சரி சரி, நாளை என் யாகத்தின் வழியே வருண பகவானை வரவழைத்து விடுவேன் அல்லவா? அப்போது என் கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நீர் புரிந்து கொள்வீர். பாசுரமாம், பாடுவாராம், மழை கொட்டுவாம். காலை நேரத்தில் கடும் குளிரில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு மணிக்கணக்கில் வேதத்தை பாராயணம் செய்த இந்த வேத வித்தின் வேத கோஷத்திற்கு மழை கொட்டாமல் வெறும் பாசுரத்திற்கு மழை வந்துவிடுமா என்ன? மன்னிக்க வேண்டும் சுவாமி. தமிழ் பாசுரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவது தங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல. ஒன்றை சிறுமைப்படுத்தி தங்களை உயர்த்திக் கொள்வது விரும்பத்தக்கதல்ல. நிரூபித்து காட்டு கூரேசா, உன் தரப்பை நிரூபி, பிறகு பேசிக்கொள்வோம். என்ன திருக்கச்சி, பாசுரத்தை ஆரம்பிக்க இன்னும் அவகாசம் வேண்டுமோ? ஒருவேளை கருமேகங்கள் சூழ்ந்த பிறகுதான் ஆரம்பிப்பீரோ? இல்லை, அடியேன் சித்தமாக இருக்கிறேன். தங்கள் முன் பாசுரத்தை பாடி மழையை வரவழைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் காத்திருக்கிறேன். தாங்கள் வேண்டுமானால் மண்டபத்திற்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன். ஒரு துளி மழை கூட என் மீது விழாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ பாடு. ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காது புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காது புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம் பாவாய். ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து
என்ன திருக்கச்சி, என் மீது ஒரு துளி மழை கூட விழாது என்று சொன்னேன் அல்லவா? பார்த்தீர்களா? பலித்து விட்டது. எங்கே மழை? என்ன பித்தலாட்டம் இதெல்லாம்? இதில் நான் பிரசாதத்தை தடுத்தது பற்றி வாய்க்கிழிய பேசினீர். மாமன்னர் எனக்கு மரியாதையையும் என் வித்தைக்கு மதிப்பையும் கொடுத்துதான் என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். ஆனால் நீங்களாகவே மன்னரிடம் சென்று மன்றாடி ஒரு வாய்ப்பை வாங்கிக் கொண்டு வந்தது ஈ என்று பல்லை இழுத்து விட்டது. யாதவ பிரகாசரை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பித்தளை சில காலம் பளபளவென்று இருக்கலாம், ஆனால் தங்கம் என்றும் தங்கம்தான். இதன் தரத்துடன் போட்டி போட நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். யாதவ பிரகாச சுவாமி, வேண்டாம் குரேசா, அடியேன் ஏதோ அபச்சாரம் செய்திருக்கிறேன். தாங்கள் அபச்சாரம் செய்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை, வரதா, என் ஆதிகேசவா, கேளுங்களை இப்படி சோதிக்கிறாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி